ஹலோ கைஸ், இந்த வீடியோல நம்ம ஒரு ஆன்லைன் ஜாப் பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த ஜாபோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா AdFly சொல்லுவாங்க. சோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஒருவேளை AdFly மூலமா நீங்க ஏர்ன் பண்ணிட்டு இருக்கலாம். சோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்காது. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 3 வீடியோஸ் போட்டிருக்கோம் ஆன்லைன் ஜாப் பத்தி. நம்ம சேனல்ல ஆன்லைன் ஏர்னிங் வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மி. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஜாப்ல நிறைய ஃபேக் வீடியோஸ் இருக்கு. நம்ம எந்த வீடியோ போடுவோம் அப்படின்னா ரியலான ஆன்லைன் ஜாப் மட்டும் தான் நம்ம சேனல்ல போடுவோம். சோ அதனால பாத்தீங்கன்னா எப்பவாச்சும் ஒரு வாட்டி தான் நம்ம சேனல்ல ஆன்லைன் வீடியோஸ் வரும். அது பாத்தீங்கன்னா 100% அவங்க பேமெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வீடியோஸ் தான் நம்ம சேனல்ல போடுவோம். சோ இந்த AdFly மூலமா எப்படி ஏர்ன் பண்றது எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்ல, நான் ஆல்ரெடி AdFlyல ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. இந்த வீடியோவை நம்ம நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. தென் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த AdFly வெப்சைட்ல உள்ள பேமெண்ட் ப்ரூஃபே உங்களுக்கு இந்த வீடியோட எண்ட்ல உங்களுக்கு காமிச்சு தருவேன். சோ மறக்காம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ண பக்கத்துல பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல நெக்ஸ்ட் அப்டேட் பண்ற வீடியோ உங்களுக்கு தவறாம கிடைக்கும். சோ நீங்க எங்க போலாம், வீடியோக்குள்ள போலாம். கைஸ், இந்த AdFly வெப்சைட்ல எப்படி ஜாயின் பண்றது, எப்படி ஒர்க் பண்றது எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு புரியும் விதமாக. இந்த வீடியோக்கு கடைசியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாபோட பேமெண்ட் ப்ரூஃபே உங்களுக்கு காமிச்சு தரேன். சோ அதனால வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க மறக்காம. கைஸ், இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகிரும். ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தாங்க, கரெக்டா பாருங்க. இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா ஜாயின் நவுன்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க, எல்லோ கலர் பட்டன். இந்த ஜாயின் நவ் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதுல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. உங்களோட நேம் நீங்க என்ட்ரி பண்ணுங்க. ஒரு யூசர் நேம் நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் என்ட்ரி பண்ணுங்க. உங்களோட இமெயில் ஐடி, அந்த இமெயில் ஐடி திரும்ப பார்த்து என்ட்ரி பண்ணுங்க. தென் அக்கௌண்ட் டைப்ல பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா இருக்கிறதே அப்படியே இருக்கட்டும். ஏன்னா நம்ம லிங்கை ஷார்டன் பண்ணி தான் ஏர்ன் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் உள்ள இதே நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. தென் பாஸ்வேர்டை இதுல என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே பாஸ்வேர்டை திரும்ப என்ட்ரி பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு எல்லாமே மிக்சடா கொடுங்க. தென் இதுல வந்து என்ன லெட்டர்ஸ் இருக்கோ அதை அப்படியே பார்த்து டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க. ஐ அக்ரின்னு கிளிக் பண்ணிட்டு ஜாயின்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க இதுல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிடுவீங்க. உங்களோட இமெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் சென்ட் பண்ணுவாங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஐடி ஆக்டிவ் ஆயிரும். ஓகே, சப்போஸ் உங்களுக்கு வர இமெயில் ஐடி நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட ஐடி ஆக்டிவ் ஆகல அப்படின்னா அந்த யூஆர்எல் நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு HTTPS கொடுத்துருக்காங்க அப்படிதானே. ஸோ இதுல பாத்தீங்கன்னா HTTPS கொடுத்துருக்காங்க. ஒருவேளை உங்க யூஆர்எல் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்டிவ் ஆகல அப்படின்னா உங்களுக்கு HTTPன்னு இருக்கும். ஸோ அதில் நீங்க ஒரு எஸ் ஆட் பண்ணி நீங்க என்டர் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட யூஆர்எல் ஐடி உங்களுடைய AdFly வெப்சைட்டோட ஐடி வந்து ஆக்டிவ் ஆகிரும். தென் உங்களோட ஐடி ஆக்டிவ் ஆன அப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா இதே பேஜ் ஓப்பன் பண்ணி மேல பாத்தீங்கன்னா லாகின் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த லாகின் பட்டன் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. லாகினை கிளிக் பண்ண அப்புறம் பாத்தீங்கன்னா இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கேட்டிருப்பாங்க. ஸோ நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது என்ன இமெயில் ஐடி கொடுத்தோமோ அந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்டு இதில் கொடுங்க. ஸோ என்னோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு நான் இதில் கொடுக்குறேன். இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன். ஸோ லாகினை கிளிக் பண்றேன். லாகின் பண்ண அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே 0 இருக்கும். நீங்க வந்து எந்த ஒரு ஏர்னிங்ஸுமே இது வரைக்கும் பண்ணல, எந்த ஒர்க்குமே பண்ணல, அதனால 0ல இருக்கும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா என்னோட டோட்டல் ஏர்னிங்ஸ், வியூஸ், எவ்வளவு நான் ஏர்ன் பண்ண எல்லாமே இதுல கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல உங்க ஒர்க் என்ன அப்படின்னா என்ன டாபிக் டெய்லி ட்ரெண்டிங்கா போகுது அந்த நியூஸை எடுங்க. அந்த நியூஸோட லிங்கை எடுத்து நம்ம ஷார்டன் பண்ணி தான் நம்ம ஏர்ன் பண்ண போறோம். ஓகே, ஸோ உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். இதை ஓபன் பண்ணோன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல இருந்து ஒரு லிங்கை நான் காப்பி பண்றேன். நம்ம சேனல் லிங்கை நான் காப்பி பண்றேன். நம்ம சேனல் லிங்கை நான் காப்பி பண்ணிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன டாபிக், அதாவது என்ன ட்ரெண்டிங் நியூஸா போகுது அந்த டாபிக்கோட லிங்கை மட்டும் யூஆர்ல நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பாக்ஸ்ல நீங்க பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா பாத்தீங்களா சிங்கிள் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இதை நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா அவங்க ஒரு லிங்க் கொடுப்பாங்க. இதுல நம்ம என்ன கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா HTTP கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு எஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நீங்க இதை தாராளமா காப்பி பண்ணலாம். காப்பி பண்ணிட்டு நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த லிங்க், அதாவது நீங்க ஒரு ட்ரெண்டிங் நியூஸ் வந்து செலக்ட் பண்ணிருப்பீங்க. அந்த லிங்கை காப்பி பண்ணி இதுல பேஸ்ட் பண்ணி ஸ்ட்ரிங் பண்ணிருப்பீங்க. அவங்க ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்ல HTTP அடுத்து ஒரு எஸ் நீங்க ஆட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த லிங்கை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணீங்க அப்படின்னா பாருங்க நீங்க வந்து வாட்ஸ்அப்ல ஏதாச்சும் ஷேர் பண்றீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த லிங்கை வந்து கிளிக் பண்றாங்க. ஓகே, கிளிக் பண்ணோன்னு பாத்தீங்கன்னா இப்ப என்ன நடக்கும் பாருங்க. 5 செகண்ட் அப்புறம் ஸ்கிப் ஆட்னு ஒரு பட்டன் வந்துடும். அந்த பட்டனை கிளிக் பண்ணுவாங்க. ஸோ ஸ்கிப் ஆடை கிளிக் பண்ணோம்னா என்ன வெப்சைட்டோட லிங்க் நம்ம கொடுத்துருந்தோமோ அந்த வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகி நம்மளை கூட்டிட்டு போயிடும். ஸோ இதே கான்செப்ட் தான் நமக்கு பேமெண்ட் பண்றாங்க. ஸோ இந்த ஆடுக்கு தான் நமக்கு காசு கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. எவ்வளவுக்கு அளவுக்கு அதிகமா ஷேர் பண்றீங்களோ, எவ்வளவுக்கு அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ள வராங்களோ அவ்வளவுக்கு அதிகமான ஏர்னிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 வியூஸ் ஆவரேஜா வந்தாலே உங்களுக்கு $5 கொடுக்குறாங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா வந்திருக்கு, அதனால $6 சம்திங் வந்திருக்கு. தென் இந்த வெப்சைட் மூலமா நீங்க பே அவுட் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு பேபால் அக்கௌண்ட் கண்டிப்பா வேணும்.
அந்த பேபால் அக்கௌண்ட் உங்ககிட்ட இல்ல அப்படின்னா பேபால் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு நம்ம சேனல்ல ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்க என்ன பார்க்கலன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோ லிங்கும் கொடுத்துருக்கேன். இல்ல அப்படின்னா இந்த வீடியோக்கு ரைட் சைடுல ஐ பட்டன் இருக்கு, அந்த ஐ பட்டனுக்குள்ளாலே அந்த வீடியோ கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்ச அப்புறம் அந்த வீடியோ பாருங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கு கண்டிப்பா புரியும். ஓகே, தென் உங்களோட பேபால் இமெயில் ஐடியை எப்படி ஆட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மை அக்கௌண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன்ல பாத்தீங்கன்னா உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க, எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களோட அட்ரஸ், சிட்டி எல்லாமே கேட்டிருப்பாங்க, ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து வித்ட்ரால் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இதுலதான் உங்களோட பேபால் அக்கௌண்ட்டை நீங்க ஆட் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு பேபால் இல்லை அப்படின்னா பேசா கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க பேசா சூஸ் பண்ணிக்கோங்க. நான் பேபாலை சூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வித்ட்ரால் அக்கௌண்ட் கேட்டிருக்காங்க. இதுல வந்து உங்களோட பேபால் இமெயில் ஐடி இதுல கொடுங்க. ஸோ அவ்வளவுதான், ஜஸ்ட் கொடுத்துட்டு கீழே அப்டேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா ஆட் ஆகிரும். ஓகே, இந்த மெத்தட்ல தான் உங்களோட பேபால் அக்கௌண்ட்டை நீங்க லிங்க் பண்ணி ஆகணும். தென் பாத்தீங்க அப்படின்னா நான் வித்ட்ரால கிளிக் பண்றேன். வித்ட்ராலுக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களோட ஏர்னிங்ஸ் எல்லாமே அவங்க காமிச்சிருவாங்க. ஒவ்வொரு மந்த்துக்கும் பாத்தீங்கன்னா இங்க நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே இருப்பாங்க. இதுல உங்களுக்கு டோட்டலா எப்போ $5 வருதோ அப்போ உங்களுக்கு உடனே உங்களுக்கு உங்களோட பேபால் அக்கௌண்ட்டுக்கு அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ கீழே பாத்தீங்க அப்படின்னா இப்போ $5.25 அவங்க பேபாலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. பாத்தீங்களா, பே பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க பே பண்ணிட்டாங்க $5.25. ஸோ என்னோட பேபால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பேபால் அக்கௌண்ட்ல நான் சம்மரி சூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து நம்ம சென்ட் பண்ண பேமெண்ட் இதுதான் $5.25. பாத்தீங்கன்னா நம்மளோட பேமெண்ட் வந்து பேபால் அக்கௌண்ட் ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ அதுல இருந்து என்னோட பேங்க் அக்கௌண்ட் நான் லிங்க் பண்ணிருக்கனால ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் டே என்னோட பேங்குக்கு வந்து அது இன்னரா கன்வெர்ட் ஆகி சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ ஜஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நான் கிளிக் பண்றேன். இதுல பாத்தீங்களா HTTP ஆட் ஃபிளைன்னு உங்களுக்கு வந்துருக்கு பாத்தீங்களா. ஸோ இதுல இருந்து அவங்க வந்து நமக்கு $5.25 சென்ட் பண்ணிருக்காங்க. அது வந்து கன்வெர்ட் ஆகி நெக்ஸ்ட் டே என்னோட பேங்குக்கு வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. ஓகே, ஒரு நாள் நம்ம எவ்வளவு டைம் வேஸ்ட் பண்றோம், அதுல கொஞ்சோண்டு டைம் நம்ம ஆட் ஃபிளைக்கு ஒதுக்கணும் அப்படின்னா ஆட் ஃபிளைல என்ன வேலை, ஒரு ட்ரெண்டிங்கா போற நியூஸோட லிங்கை எடுத்து ஷார்டன் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண போறோம். அதான நம்ம வேலை. அவங்க கிளிக் பண்ணி அவங்களோட நியூஸையும் ரீட் பண்ணிடுவாங்க. அதுல ஷோ ஆகிற ஆட் மூலமா நமக்கு ஏர்னிங்ஸும் வருது. ரொம்ப சிம்பிள் தான். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க இன்னும் ஆட் ஃபிளைல ஜாயின் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், ஆட் ஃபிளையோட லிங்க். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி புதுசா நீங்க ஜாயின் பண்ணி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க, நீங்களும் ஏர்ன் பண்ணலாம். ஓகே கைஸ், இந்த ஆன்லைன் ஜாப் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நம்ம நண்பர்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா அப்படின்னா வீடியோக்கு கீழே நீங்க தாராளமாக கமெண்ட் பண்ணிக்கலாம். நான் எப்ப பாக்குறேன்னா உடனே ரிப்ளை பண்றேன். தென் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா அப்படின்னா இதனுடைய வாட்ஸ்அப் நம்பர், நீங்க தாராளமாக கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க இதற்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல நெக்ஸ்ட் அப்டேட் பண்ற வீடியோ உங்களுக்கு தவறாம கிடைக்கும். ஸோ மீண்டும் ஒரு அசத்தலான வீடியோ சந்திப்போம். அதுவரை பை பாய்.